எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இந்த இழந்த காலங்களிலே கடவுளை பலவிதமான காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜாவே. அதே போல இந்த நாளிலும் சுவாமி, நாங்கள் இன்னும் அதிகமாக கடவுளே உம்முடைய ஊழியத்திற்கு நாங்கள் நேரத்தை செலவழிக்கிறவர்களாக மாறட்டும் அப்பா. கடவுளே, எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது நாங்கள் இன்னும் அதிகமாக வேதாகமத்தை எடுத்து வாசிக்கட்டும் சுவாமி. இன்னும் அதிகமாக உம்மை பற்றின ஞானத்தையும் அறிவையும் நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நேரத்தை ஒதுக்கட்டும் அப்பா. கடவுளே, உம்மை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு நீர் உருவாக்கி கொடுங்கப்பா. கடவுளே, ஒரு முதியோர் இல்லத்திற்கோ ஒரு ஒரு ஆசிரமத்திற்கோ கடவுளே நாங்கள் சென்று ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கடவுளே உம்மை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ராஜாவே. எங்களுடைய குடும்பத்தாருக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளே, இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை பற்றி நாங்கள் செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாறும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னும் அதிகமாக கடவுளை பற்றின அறிவையும் ஞானத்தையும் எங்களுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நாங்கள் இருக்கட்டும் ராஜாவே. எங்களுடைய வயதான பெற்றோர்களுக்கு நாங்கள் இந்த பைபிளையோ அல்லது கடவுளை பற்றின சில செய்திகளையோ கூறுகிறவர்களாக மாறும்படியான ஒரு சூழ்நிலை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. இன்னும் அதிகமாக நேரங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிறைய நேரங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜாவே. கடவுளே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் கூட இருந்து எங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளிலும் விபத்துகளிலும் இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எங்களுடைய உடல் ரீதியான வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், வியாதிகள் அத்தனையும் நீக்கி போட்டு எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் இந்நாள் மட்டும் நீர் கொடுத்ததற்காகவும் கடவுளை, இனிமேலும் உம்முடைய தயவினாலே நாங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்போம் என்ற விசுவாசத்தோடு கடவுளே, நாங்கள் உம்முடைய நம்பிக்கையோடு எங்களுடைய உடல் ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் உடைய பாதப்படியிலே நாங்கள் வைக்கிறோம் ராஜாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. கடவுளே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் நீர் கழுவி இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. எங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்கப்பா. கடவுளே, எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்தரலுங்க ராஜாவே. இந்த நாளிலும் சுவாமி, குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் இருக்கட்டும்ப்பா. கடவுளே, ஒருவரையும் நாங்கள் காயப்படுத்தாதபடி எங்களுடைய மனதை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜாவே. உலகத்திலே கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் கடவுளே, அத்தனை பேருடைய கஷ்டங்களையும் நீர் நீக்கி போடுங்க ராஜாவே. ஒவ்வொருவரும் கடவுளே உம்முடைய சமூகத்திலே கடவுளே நல்லவர்களாக வாழும்படியான சூழ்நிலை நீர் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. கடவுளே, தவறான வழியிலே செல்கிறவர்களை நீர் கரம் பிடித்து அந்த வழியிலிருந்து காப்பாற்றி வழி நடத்துங்க ராஜாவே. கடவுளே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆலோசனை எங்களை வழி நடத்தட்டும் ராஜாவே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.